வணக்கம் நண்பர்களே, குட்டி ஸ்டோரிஸ் உலகத்திற்கு வரவேற்கிறோம். வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நான் உங்களுக்கு ஒரு இனிமையான சின்ன குயில் குஞ்சு கதையை சொல்ல போறேன். ஒரு காலத்துல பச்சை பசுமையான ஒரு அழகான காட்டுல நிறைய பறவைகள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தன. அந்த காட்டுல கிளிகள் இருந்தது, மைனாக்கள் இருந்தது, காகங்கள் இருந்தது, அழகான மயில்களும் இருந்தது. ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு தனி சிறப்பு இருந்தது. மயில் நடந்து வந்தா அதோட பெரிய அழகான இறகுகள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். கிளிகள் பேசினா அதோட கலர் கலரான உடலும் சத்தமும் ரொம்ப அழகா இருக்கும். மைனாக்கள் பாடுனா காடு முழுக்க இனிமையான சத்தம் கேட்கும். ஆனா இந்த எல்லா பறவைகளும் நடுவுல ஒரு சின்ன குயில் குஞ்சு இருந்தது. அந்த குயிலுக்கு பெரிய இறகுகள் இல்ல, பளபளப்பான நிறமும் இல்ல. வெளியில பார்த்தா அது ரொம்ப சாதாரணமா தான் தெரியும். மற்ற பறவைகள் எல்லாம் சந்தோஷமா பேசிக்கிட்டோம் விளையாடிக்கிட்டும் இருக்கும்போது இந்த குயில் குஞ்சு மட்டும் ஒரு மரக்கிளை மேல உட்கார்ந்து மெல்ல யோசிக்கும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் எதுவும் இல்லைன்னு அது மனசுக்குள்ள நினைக்கும். சில நேரம் மயிலின் இறகுகளை பார்த்து அதோட அழக பார்த்து குயில் குஞ்சு சோகமா இருக்கும். ஒரு நாள் வானம் திடீர்னு கருப்பா மாறிச்சு. காற்று வேகமா வீச ஆரம்பிச்சது. மின்னலும் இடியும் வந்தது. அதுக்கப்புறம் பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. காட்டில் இருந்த பறவைகள் எல்லாம் பயந்துட்டாங்க. சின்ன சின்ன பறவை குஞ்சுகள் கூடு கிடைக்காம அங்கங்க பறந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சின்ன குயில் குஞ்சு ஒரு பெரிய மரக்கிளை மேல நின்னது. அதுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் அது ஓடல மறையல. அது தன்னோட முழு சக்தியையும் சேர்த்து உயர்ந்த குரல்ல கூப்பிட்டது. இங்க வாங்க, இந்த பெரிய மரத்துக்கு கீழே பாதுகாப்பு இருக்கு. அதோட குரல் மழை சத்தத்துக்கும் மேலா காற்று சத்தத்துக்கும் மேல தெளிவா கேட்டது. ஒரு பறவை இன்னொரு பறவைன்னு நிறைய பறவைகள் அந்த குரலை கேட்டு அந்த மரத்துக்கு கீழே வந்து சேர்ந்தாங்க. குயில் குஞ்சு மீண்டும் மீண்டும் அதே இனிமையான குரல்ல அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை நின்னுச்சு. வானம் தெளிவா மாறிச்சு. பறவைகள் எல்லாம் நிம்மதியா இருந்தாங்க. அப்போ மயில் குயில் குஞ்சு பக்கத்துக்கு வந்து சொன்னது, உனக்கு அழகான இறகுகள் இல்ல, ஆனா உன் குரல் தான் இன்று நம்ம எல்லாரையும் பாதுகாத்தது. மற்ற பறவைகளும் அதை ஒத்துக்கிட்டாங்க. அந்த சின்ன குயில் குஞ்சு அப்போதான் முதன் முறையா முழு மனசார சிரிச்சது. எனக்கும் ஒரு சிறப்பு இருக்குன்னு அதுக்கு புரிஞ்சது. அந்த நாள்ல இருந்து காட்டுல யாருக்காவது பயம் வந்தா முதல்ல கேக்குற சத்தம் அந்த சின்ன குயிலின் இனிமையான குரல் தான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் குட்டீஸ்? 1. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் தனி திறமை இருக்கு. 2. வெளியில தெரிகிற அழகுதான் முக்கியம் இல்ல, உள்ள இருக்கிற திறமைதான் உண்மையான வளம். 3. நம்ம திறமைய சரியான நேரத்துல பயன்படுத்தினா அது மற்றவர்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். நெக்ஸ்ட் மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் குட்டீஸ். பாய்.